சிவன் கோயில்ல இப்ப சாமி கும்பிட்றதுன்ட்டு சின்ன விளக்கம். அதாவது சிவன் கோயிலுடைய கருவறைனா நம்மளுடைய வயிறு. அந்த வயித்துல நாம் பிறந்தோம். பிறந்து வெளியில வந்தோம். வந்தோம் என்றால் நமக்கு ஞானம் வேணும். ஞானம் வேணும் என்றால் என்ன? படிக்கணும். படிப்பு எங்கே போய் கேட்கறது? சிவன் கோயிலுக்கு பின்னாடி உள்ள தட்சிணாமூர்த்திகிட்ட போய் கேட்கணும். படிப்பு படித்து முடிச்சிட்ட பிறகு அதற்கு பிறகு நமக்கு என்ன வேணும்? கல்யாணம் வேணும். அந்த கல்யாணத்தை எங்கே போய் கேட்கணும்? கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு பின்னாடி உள்ள லிங்கோத்பவர் இருப்பார். அங்கே போய் அந்த கல்யாணத்துக்கான உள்ள அந்த விக்கிரகத்தை பார்த்தால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். லிங்கோத்பவரை பார்த்தால் கல்யாணத்துக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயங்கள் தெரியும். கல்யாணம் முடிஞ்சதுன்னு நினச்சிங்க. அதற்கு பிறகு நமக்கு என்ன வேணும்? குழந்தை குட்டிகள் வேணும். அதற்கான தடைகள் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் துர்க்கையை பார்க்கணும். வடக்கு பார்த்து துர்க்கை இருக்கும் சிவன் கோயிலுக்கு பின்னாடி. அதை பார்க்கணும். பிறகு சண்டிகாசுரர்கிட்ட போய் தான் நம்ம எல்லா விஷயங்களும் கேட்க வேண்டும். அங்கே போய் தான் பொன் பொருள் ஆடாபரணம் கேட்கணும். சண்டி என்றால் மூச்சு, அது ஹார்ட்டுக்கிட்ட போய் 2 காதையும் லாக் பண்ணி சண்டிகாசுரர்கிட்ட சொத்து சுகம் பணம் காசு எல்லாமே காற்று மூலியமாக கேட்க வேண்டும். அப்போ தான் சிவன் கோயிலில் எல்லா வகையான சொத்து சுகமெல்லாம் வரும். நன்றி, வணக்கம்.